ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஸ்னேஹா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா, குக்கர்லேயே எக்லெஸ் சாக்லேட் கேக்கு ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யறாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க சமைக்கலாம். இப்போ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மைதா, நான் 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர். இதெல்லாம் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும். இது நல்லா ஜலிச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த லம்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் காஃபி பவுடர், இது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் போடுறேன், இது போட்டுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு காய்ச்சின பால், காய்ச்சிட்டு ஆற வச்ச பால், இது சேர்த்துடலாம். வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன். உங்களுக்கு வேணும்னா சாக்லேட் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். பால் கூட எதுக்கு வினிகர் சேர்க்குறோன்னா, அது திரிஞ்சு வரணும், அதுக்காக தான் சேர்க்குறோம். இது அரைச்சிட்டு வந்திருக்கோம்ல, இதில் ஒரு 1/4 கப்பு ஆயில் சேர்த்துட்டு திருப்பி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா ஃப்ளஃபியாக வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் அரைக்கணும். மிக்சிங் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அரைச்சிட்டு அந்த மிக்ஸி இதில் போட்டு நான் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலருங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணுறேன். கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த அளவுக்கு வரணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. கேக் ட்ரே எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கேக் ட்ரே இல்லைன்னா டிஃபன் பாக்ஸு வேறு ஏதாவது கிண்ணத்தில் கூட வைக்கலாம். கொஞ்சமாக அதில் மைதா மாவு இப்படி தூவி விட்டுடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேக்கு மாவை இதில் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா இப்படி டேப் பண்ணிக்கோங்க. குக்கர் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைங்க. இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க. அதில் இந்த கேக் பாத்திரத்தை வச்சுட்டு இந்த குக்கர் மூடியை நீங்கள் மூட வேண்டாம், இப்படி ஜஸ்ட்டு இப்படி வச்சிங்கன்னா போதும். விசிலும் போட வேண்டாம். 40 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. சப்போஸ் நீங்கள் பாத்திரத்தில் வைக்கிறீங்கன்னா அந்த பாத்திரம் ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கேக் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒட்டாமல் இருக்குது, வெந்துருச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கேக் நம்ம இப்படி சைடில் எல்லாம் இப்படி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் டேப் பண்ணிடலாம். பாருங்கள், கேக் நல்லா ஸ்பான்ஜியாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஃப்ளஃபியாக நல்லா வந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம இப்போ கொஞ்சம் சுகர் சிரப் போடலாம். இந்த சுகர் சிரப் என்ன, வேறு ஒன்றும் இல்லைங்க. 2 ஸ்பூன் தண்ணி, 2 ஸ்பூன் சுகர் நல்லா கரைச்சிட்டு இது மேலே இப்படி போட்டுடலாம். அப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். மேலே நம்ம நியூட்ரெல்லா க்ரீம் போட்டுக்கலாம், சாக்லேட் க்ரீம். இதுக்கு மேலே நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்குதுங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அது வாங்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் கேக் எவ்வளோ ஃப்ளஃபியாக நல்லா வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸு கூட இதை ஈஸியாக செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சுன்னா மறக்காமல் ஸ்னேகா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உற்சாகமாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.